இன்றைக்கான வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா, எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த போத்தீஸ் ஸ்வர்ண மஹாலுடைய அக்ஷய திருதி ஆஃபர் தாங்க. நான் ஆல்ரெடி போட்டிருந்த வீடியோவில் வந்து ப்ரீ புக்கிங் ஆஃபர் மட்டும்தான் போயிட்டுருக்கு. இன்னும் மீதி எந்த ஆஃபரும் இன்னும் ரிலீஸ் பண்ணல. அப்படி ஆஃபர் ரிலீஸ் பண்ணாங்கன்னா நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கான வீடியோ தாங்க இது. இது வந்து அக்ஷய திருதி ஆஃபர், அதாவது போத்தீஸ் ஸ்வர்ண மஹால். போத்தீஸ் ஸ்வர்ண மஹால் பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்குது, கோயம்புத்தூரில் இருக்குது, கேரளாவில் பார்த்தீங்கன்னா ட்ரிவாண்ட்ரமில் இருக்குது. 916 ஹல்மார்க் ஜுவல்லரி தான் சேல் பண்ணுறாங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். கோல்டு வந்து பர் சவரனுக்கு 3000 வரைக்கும் ஆஃபர் தள்ளுபடி அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அது இல்லாமல் கோல்டு காயின்ஸ் பார்த்திங்கன்னா 22 கேரட் மட்டும்தான் 0% மேக்கிங் சார்ஜ். 24 கேரட்டுக்கு 0% மேக்கிங் சார்ஜ் கிடையாதுங்க. நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா 22 கேரட்டு நீங்கள் நோ விஏல நீங்கள் வாங்கிக்கலாம். இது கரெக்டான டைம் தான். நிறைய பேர் வாங்கணும்னு சொல்லிட்டு விருப்பப்பட்டு வெயிட் பண்ணியிருந்திருப்பீங்க, நீங்கள் வாங்கிக்கலாம். டிஜி கோல்டெல்லாம் கட்டியிருப்பீங்க, அதில் வந்து எனக்கு கம்மியான மில்லிகிராம் தான் சேர்ந்துருக்கு, 1/2 கிராம் 1 கிராம் தான் சேர்ந்துருக்கு, என்னால் அந்த கிராமுக்கு வேல்யூ அடிஷன் போட்டு ஜுவல்ஸ் வாங்க முடியாதுன்னு நினைக்கிறவங்க இந்த ஆஃபர் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டைமண்ட் பார்த்தீங்கன்னா பர் கேரட்டுக்கு 15,000 வரைக்கும் லெஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் பிளாட்டினம் ஜுவல்ஸ் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட பிளாட்டினம் ஜுவல்ஸ்க்கு மட்டும்தான் 0% மேக்கிங் சார்ஜஸ், எல்லா ஜுவல்ஸ்க்கும் கிடையாது. அதுக்கப்புறம் பிளெயினான சில்வர் ப்ராடக்ட்ஸ், அதாவது சில்வர் ஆர்டிகல்ஸ்க்கும் ஆங்க்லெட்ஸ் கொலுசுக்கும் 0% மேக்கிங் சார்ஜ், கூலி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. நார்மலாகவே ஆங்க்லெட்ஸ்க்கெல்லாம் வந்து கூலி இல்லாமல் தான் கொடுத்துட்டு வந்துட்டு இருந்தாங்க. பிளெயின் சில்வர் வந்து இதோட எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க. ஜிஆர்டிலும் அப்படி தாங்க, 0% தாங்க மேக்கிங் சார்ஜ் ஆங்க்லெட்ஸ்க்கு. ஆன்டிக் கலெக்ஷன்ஸ்க்கெல்லாம் வந்து மேக்கிங் சார்ஜும் வேல்யூ அடிஷனும் போடுவாங்க. பட் ஆனால் இந்த ஆஃபர் டைமில் அது எலிஜிபிளா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேணால் ஒன் டைம் ஷோரூமுக்கு போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து எம்ஆர்பி இருக்குது பார்த்தீங்களா, சில்வர் ஜுவல்ஸ், அதுக்கு 10% ஃப்ளாட்டாக டிஸ்கவுண்ட். அதாவது நீங்கள் ஒரு 5,000 ஒரு சில்வர் ஜுவல்லரி பார்க்குறீங்க, அதுக்கு ஃப்ளாட்டாக 10% டிஸ்கவுண்ட்னா 500 கிட்ட டிஸ்கவுண்ட் ஆகும். 4,500 கிட்ட நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஆஃபர் எல்லாம் பார்த்தீங்கன்னா 18, 19, 20 இந்த 3 நாளைக்கு மட்டும்தாங்க எலிஜிபிள். 18ஆம் தேதி ஆஃபர் ஆரம்பிக்குது, 18, 19, 20. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறீங்கன்னா 5,000 வந்து பர் சவரனுக்கு நீங்கள் ப்ரீ புக் பண்ணிக்கலாம். கோல்டு டைமண்ட் ஜுவல்ஸ்க்கு நீங்கள் ப்ரீ புக் பண்ணிக்கலாம். நீங்கள் ப்ரீ புக் பண்ணுற அன்னைக்கான ரேட்டும் அக்ஷய திருதி அன்னைக்கான ரேட்டும் கம்பேர் பண்ணி பார்த்து எந்த ரேட் கம்மியோ அந்த ரேட்டுக்கு உங்களுக்கு பில் போட்டு கொடுப்பாங்க. அதுதான் இந்த ப்ரீ புக்கிங். சில இடத்துலலாம் வந்து ஒரு சவரனுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா 75% கிட்ட பேமெண்ட் பண்ணணும். இப்போ 1,00,000 ரூபாய் கிட்ட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா 75%, அதில் 75,000 கிட்ட நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டு வரணும். ப்ரீ புக்கிங்கு வாங்குகிற அன்னைக்கு மிச்சம் 25% பில் போட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வர மாதிரி இருக்கும். பட் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பெனிஃபிட்டாக இருக்குது, ஆடட் அட்வான்டேஜாக இருக்குது. 5,000 இருக்கும்போது நீங்கள் போய்ட்டு ப்ரீ புக் பண்ணிவிட்டு மிச்ச அமௌண்ட் அக்ஷய திருதி அன்னைக்கு நீங்கள் போட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த ப்ரீ புக்கிங்கில் என்ன ஒரு பெனிஃபிட்டானா, நீங்கள் லாஸ்ட் டைமில் போய்ட்டு ஹரி பரியாக அந்த ரஷ்ஷில் உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸ்லாம் இல்லாமல் போயிருக்கலாம். அன்னைக்கு உங்களால் போய் சூஸ் பண்ணுற அளவுக்கு டைம் இல்லாமல் போயிருக்கலாம். பில்லிங் எல்லாமே டிலே ஆகும். அக்ஷய திருதியானாலே ஷாப் ஃபுல்லாக ரஷ்ஷாக இருக்கும். அந்த மாதிரி ரஷ்ஷு ஹரி பரியெல்லாம் வந்து ஒரு கிளியர் பண்ணுறதுக்கு இந்த ஒரு ஆஃபர் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ கிரெடிட் கார்ட்ஸ்க்கு அண்ட் ஆல் கார்ட்ஸுக்குமே எஸ்பிஐ கிரெடிட் கார்ட்ஸுக்கு மட்டும் 2.5% கிட்ட கேஷ்பேக் ஆஃபர் இன்ஸ்டண்ட்டாகவே உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ஆகிடும். 5,000 வரைக்கும் உங்களுக்கு கேஷ்பேக் ஆஃபர் வரும். எஸ்பிஐ கார்டில் யாரா வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த ஆஃபரை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. கேஷாக பேமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேஷாக மட்டும்தாங்க இருக்கும். அது கேஷ் பேக்காக இது வந்ததுன்னா உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் தானே. இப்போ 2.5% கிட்ட உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்குது. இது இல்லாமல் எல்லா ஆஃபர்ஸும் பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகிறது 11ஆம் தேதி, எண்ட் ஆகிறது 20ஆம் தேதியே இந்த ஆஃபரெல்லாம் முடிஞ்சது. வாங்கணும்னு நினைக்கிறவங்கெல்லாம் வந்து நாளைக்கு 11 அன்றைக்கிலேருந்து நீங்கள் போய் வாங்க ஆரம்பிச்சிடலாம். இந்த ஆஃபரெல்லாம் வந்து நார்மலாக சிட்டு பேமெண்ட் பண்ணுவோம் பார்த்திங்களா, அந்த சிட்டுக்கு பெனிஃபிட் வராது. ஏன்னா வந்து சிட்டில் இருக்கிற பெனிஃபிட் தான் அதுக்கு வரும். இதுவே நீங்கள் டிஜிகோல்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ ஸ்கீம் க்ளோஸ் ஆகுதுன்னா மட்டும் இந்த ஆஃபர்லாம் நீங்கள் அவைல் பண்ணிக்கோங்க. இல்லை நான் வந்து கட்டிகிட்டே இருக்கேன், பாதியிலே நான் க்ளோஸ் பண்ண போகிறேன் டிஜி கோல்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட் ஆன வெயிட் மட்டும்தான் உங்களுக்கு க்ளோஸ் பண்ணிக்க முடியும். பெனிஃபிட் வெயிட்டை வந்து உங்களால் க்ளோஸ் பண்ண முடியாது. நீங்கள் ஒரு 3 கிராம் ஆட் பண்ணுறீங்க, அதுக்கு ஒரு 200 மில்லி கிட்ட உங்களுக்கு பெனிஃபிட் இருக்குது அப்படின்னா அந்த 3 கிராமை மட்டும்தான் உங்களால் பர்ச்சேஸ் பண்ண முடியும். 200 மில்லி இங்கே பர்ச்சேஸ் பண்ண முடியாது. ஒருவேளை ஸ்கீம்
மெச்சூர் ஆகியிருந்தால் பெனிஃபிட்டோடு சேர்த்து இந்த ஆஃபரெல்லாம் சேர்த்து நீங்கள் எடுத்துக்கலாம். எந்த ஒரு ஸ்கீமாக இருந்தாலும் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா எண்ட் வரைக்கும் கட்ட பழகிக்கோங்க. இன்கேஸ் நடுவிலேயே கட்ட முடியாமல் இந்த மாதிரி ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா எல்லாத்துக்கான பெனிஃபிட்டும் நம்மளுக்கு குறைஞ்சிரும். ஸ்கீம்ஸ்லையும் அப்படி தான். இப்போ 6 months பேமெண்ட் பண்ணிங்கன்னா 60% தான் பெனிஃபிட் கிடைக்கும். 7 months பேமெண்ட் பண்ணிங்கன்னா 70%. அதே நீங்கள் 10 or 11 months பேமெண்ட் பண்ணிங்கன்னா 90 or 100% பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கும். ஸ்கீம் எல்லாம் வந்து இடையில நிறுத்தினீங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட் குறைஞ்சிரும். எவ்வளோ வெயிட் சேர்த்துருந்தாலும் அந்த வெயிட்டுக்கான பெனிஃபிட் அந்த மந்த்துக்கான பெனிஃபிட் மட்டும்தான் வரும். இதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது ஷாப்போடைய ஆஃபர் டீட்டெயிலெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நம்ம வீடியோவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்தா எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். நம்ம வீடியோ பார்க்குற எல்லோரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல்லு பக்கத்தில் இருக்கிற ஆல் என்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனுக்குடன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.